بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்து முறைத்தாகுக அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த சர்தார் சர்க்காரே தோ ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஊத் தாபிஈன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்று முறைத்தாகுக என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜுமுஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லமாம் பள்ளிவாயலில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு, அவன் எவைகளை எல்லாம் ஏவினானோ அவைகளை எடுத்து எங்கிருந்த பொழுதிலும் தக்வா எனும் இறையச்சத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை எல்லாம் அவன் எங்களுக்கு தடுத்தானோ எச்சரித்தானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகவும் ஆரம்பத்தில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்தவனாக இந்த குத்பா பேருரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, நோன்புடைய கண்ணியமான மாதத்தை அடையும் பாக்கியத்தை தந்த அல்லாஹ் இன்னும் எங்களுக்கு ஹயாத்தை நீளமாக்கி தந்திருக்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில முக்கியமான ஒரு மனிதனாக படைக்கப்பட்ட நோக்கத்திலே ஒன்றாகிய ஒரு விடயத்தை பற்றி இன்றைய குத்பாவிலே தலைப்பாக எடுத்து இந்த குறுகிய நேரத்துக்குள் ஆராயலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நல்ல விளக்கங்களை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, மனிதர்களாக பிறந்த நாம், அதுல ஆம்புலையில் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு ஆம்புலையாக ஒரு ஆண் மகனாக ஒரு ஆளுக்கும், ஒரு பெண்மணியாக ஒரு பொம்பளை என்று எடுத்தால் அந்த பெண்மணிக்கும் உலகத்துல அந்தஸ்துகளிலேயே சிறந்த ஒரு அந்தஸ்தாக மார்க்கத்துல அல்லாஹு தஆலா அந்த இடத்துக்கு வச்சிருக்கிற வெகுமதி என்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆம்புலையா இருக்கிறவரு வாப்பா, ஒரு பொம்புலையா இருக்கிறவங்க உம்மா என்ற அந்த மகானத்தை அந்த அந்தஸ்து அடைந்ததுக்கு பின்னால இஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கிற ஸ்டேட்டஸ் அத வார்த்தையால சொல்ல இயலாம். ஒரு உம்மா என்று சொல்லும் பொழுது நாங்க சாதாரணமா உம்மா வாப்பா என்று பேசுறோம். ஆனா இஸ்லாம் அப்படி உம்மா வாப்பா என்று சும்மா விட்டுட்டு போக இல்லை. நான் வளமையாக ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு பல நூறு துஆக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் துஆ இருக்குது. தின்ற குடிக்கிறதுக்கு மட்டுமல்ல, தூங்கி எழும்புறதுக்கு மட்டுமல்ல, தூக்கத்துல இடையில முழுப்பு வந்தாலும் துஆய். சுப்ஹானல்லாஹ். இப்படியெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல
நபியை பார்த்து சொல்லி கொடுக்கிறான் ஒரு வார்த்தை உண்டு. அது எத மாதிரி இருந்தா, நீங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா துவாவும் சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட உம்மக்கும் வாப்பக்கும் என்ன துவா கேட்கணும்? உங்களோட உம்மக்கும் வாப்பக்கும் நீங்க துவா கொடுறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முந்தி வாப்ப மௌத்து, பிறந்து 6 வருஷத்துல உம்ம மௌத்து. பிறக்க முந்தி வாப்ப மௌத்து, பிறந்து 6 வருஷத்துல உம்ம மௌத்து. சட்டப்படி பார்த்தா இந்த உம்மக்கும் வாப்பக்கும் நபி அவங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. அக்கார்டிங் டு ரூல் பார்த்தா என்ன கஷ்டப்பட இல்லை. பிறக்க முந்தியே வாப்ப மௌத்து, தூக்கி வளர்த்த வாப்ப மௌத்தின் தான் பரவாயில்லை. நல்லா விளங்கிக்கோங்க இந்த சினாரியோ, இந்த சீனை பார்த்துக்கோங்க. வாப்பாவை கண்டில்ல, நபியை இப்ப நீங்க கண்டாலும் கனவுல கண்டா, யா ரசூலல்லாஹ் உங்களோட வாப்பா அப்துல்லாவை நீங்க கண்டிக்கிறீங்களா? இல்லம்மா, நான் பிறக்க முந்தி அவங்க மௌத்து. சரியா? நாளைக்கு கண்முன்னுக்கு வந்து நின்றாலும் நான் தான் உண்ட வாப்பா என்று சொன்னாதான் நபியுக்கு தெரியுமே தவிர காண இல்லை. அப்ப அங்கிட்டு என்னமோ சப்ஜெக்ட் ஒன்றே இல்லை. உம்மாவும் 6 வயசுல மௌத்து. 60 வருஷம் பாதுகாத்த உம்மாவா இருந்தா பரவாயில்ல. அபூ தாலிப் அவங்கள மாதிரி கடைசி வரைக்கும் நபி அவங்கள பாதுகாத்த ஒரு உம்மாவா இருந்தா பரவாயில்ல. இல்ல, இடவழியிலே அம்மா ஆமினா நாயகி அவங்க மௌத்தாகிட்டாங்க. அப்ப அங்கிட்டுக்கும் இல்ல. அந்த உம்மக்கும் வாப்பக்கும் நபி அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், துவா சொல்லி கொடுக்கிறான். நீங்க உங்களோட உம்மா அப்பாவுக்கு துவா கேட்கிறீங்க இல்லையே, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். குல், நபியே நாயகமே சொல்லுங்க, கேளுங்க. ரப்பிர்ஹம்ஹுமா, என்னுடைய இரட்சகனே. ரப் என்ற வார்த்தை துவா கேட்கும் பொழுது மிச்சம் கரேஜ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. நபி சொல்லுகிறாங்க, துவா கேட்கும் பொழுது அதிகமா ரப்பு 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 என்று கேளு. அல்லாஹ் என்றது அல்லாஹ்வுடைய பேர். ஆஜியார பத்தி பேச போகல, ஆஜி எங்கிட்ட ஹாஜி. ஏன் ஆஜிக்கு பேர் இல்லையா? பேரை சொல்ல வேண்டியதானே. ஏன் ஹாஜின்றீங்க? அவர் இன்னும் தாரத்துக்கு எங்கிட்ட ஆஜி. கல்யாண கார்டுல போட போகல இன்னார், ஆஜி போடலையா வரமாட்டாரு. சுபஹானல்லாஹ், ஆஜி போடாட்டி ஆஜி பள்ளி கல்யாணத்துக்கு வராரு இல்ல. ஆஜி மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையும் இல்ல. மாப்பிள்ளையோட வாப்பாவா? அதுவும் இல்ல. அப்ப எத்தனாவது? அவர் 10வது பாட்டி. அப்ப இல்ல வந்தா என்ன சரி தருவாரு சந்தோஷம். விளங்கிக்கோங்க டாபிக்க. போய்கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்துக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க போத யா அல்லாஹ் என்று கேட்காத. அவன் பேர் அவன் முன்னுக்கு அவன் யார் என்பதை சொல்லு. ரப்பே, தின்னத்தாரவன், குடிக்கத்தாரவன், உடுக்கத்தாரவன், எனக்கு காய்ச்சல் வந்தா சோமாக்குறவன், இது நாளும் சேர்ந்தது தான் ரப்பு. என்னை பரிபாலிப்பவன், பரிபோஷகையாவு அல்லாஹு தஆலா. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மை லார்ட். காட் வேற, லார்ட் வேற. லார்ட் என்றா தின்னத்தாரவன், குடிக்கத்தாரவன், உடுக்கத்தாரவன், காய்ச்சல் தலைவலி வந்தா சோமாக்குறவன். இந்த பேரை சொல்லி இர்ஹம்ஹுமா, என்ற உம்மக்கும் வாப்பக்கும் இரக்கம் காட்டு ரப்பே. அல்லாஹ் சொல்லி தரானா? இது நபி சொல்லி தர இல்ல, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். துஆ கேளுங்க. உங்களோட உம்மக்கும் வாப்பக்கும், உங்களோட வாப்பாவை நீங்க கண்டில்லையா இருக்கேலும், உங்களோட வாப்பா கண்டிலையாவும் இருக்கேலும் பிரச்சனை இல்ல. நீங்க பிறக்கிறதுக்கு காரணமானவர் முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாட மகன் முகம்மது. நீங்க அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ். ஓ ஹஸரத், நீங்க ஒன்னாவது கூட உம்மக்கும் வாப்பக்கும் மகன், அதுக்கு பிறகுதான் ஹஸரத், அதுக்கு பிறகுதான் நீங்க மௌலவி, அதுக்கு பிறகுதான் நீங்க ஆலிம், அதுக்கு பிறகுதான் நீங்க முஹத்திஸ், அதுக்கு பிறகுதான் சொர்க்கவாசி. ரப்பிர்ஹம்ஹுமா, இரக்கம் காட்டு ரப்பே. எப்படி இரக்கம் காட்டணும்? அல்லாஹ் அதையும் சொல்லித்தாரான். அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு அல்லாவே சொல்லித்தாரான், இப்படி கேளு என்கிட்ட. எக்ஸாமுக்கு இப்படித்தான் நீ எழுதணும், அல்லாவே சொல்லித்தாரான். கமா ரப்பயானி, இந்த வேர்டை நல்லா மைண்ட்ல எடுங்க. இந்த வேர்டை விளங்கி கொண்டீங்கன்னா நானும் நீங்களும் ஒரு உம்மாவா ஒரு வாப்பாவா வெளியே போக மாட்டோம்.
கமா ரப்பயானி, சின்னத்துல ஏண்ட உம்மாவும் பாப்பாவும் யா அல்லாஹ் ரெண்டு ரப்பாக எனக்கு இருந்தத போல. ரெண்டு ரப்பு என்ற அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் ரப்பு என்று. கமா ரப்பயானி, என்னைய சின்னத்துல ரெண்டு ரப்பாக இருந்து தின்ன தந்தது யாரு? வாப்பா. உடுக்க தந்தது யாரு? வாப்பா. நோயில நேரத்துல பார்த்தது யாரு? வாப்பா. கஷ்டத்துல நேரத்துல என்னைய மடியில போட்டது யாரு? உம்மா. எனக்கு பாலா ஊட்டினது யாரு? உம்மா. உடுப்ப கல்வி தந்தது யாரு? உம்மா. ரெண்டு ரப்புகள். அந்த ரப்புட ரெண்டு போஸ்டையும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் கொடுக்கிறான். உன்ட வீட்டுல இருக்கிற ரெண்டு ரப்பு யாரு? என்ற உம்மாவும் வாப்பாவும். கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்னத்துல யா அல்லாஹ் ஓண்ட மூணு கேட்டகரியை எடுத்து என்ற உம்மாவும் வாப்பாவும் தின்ன தந்து உடுக்க தந்து குறையற போக தலையில தட்டி ஹூ என்று சொல்லி ஊதி சீபதா என்று சொல்லி எல்லாம் சொல்லி தந்து. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ரப்புகள் ரெண்டு பேர். அல்லாஹ் சொல்லிட்டாரான் உம்மாக்கும் வாப்பாக்கும் துஆ ஓதுங்க. மனசுள்ள கால இப்ப ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்கட உம்மா வாப்பால யாரெல்லாம் இப்ப கபராளிகளோ எல்லா உம்மா வாப்பா மாட்ட கபரையும் சுவர்க்கத்துல பூஞ்சோலைகளாக மாற்றி வைப்பாயாக. ஆமீன். உலகத்துல எந்த உம்மா வாப்பா எங்கட உம்மா வாப்பாவோ சுவர்க்கத்திலேயும் அந்த ரெண்டு உம்மா வாப்பா எங்கட உம்மா வாப்பாவாக தந்திரியா அல்லாஹ். ஆமீன். இதான் துவா நான் நீங்க கேட்கணும் மாஜி. இந்த துவா தான் கேட்கணும். உம்மா வாப்பா சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸால வைக்க இருந்துச்சே, சுவர்க்கத்தை கொண்டு போய் அல்லாஹ்க்கு சொல்ல இருந்துச்சு தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இருந்துச்சு, யாரு மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த புனிதமான பூமியில போயிட்டு 2 ரகாத் தொழுறாங்களோ சுவர்க்கம் வாஜிப் என்று சொல்ல இருந்துச்சு. ஏன் சொல்ல இல்ல? நபி அவங்களுக்கு சொல்ல இருந்துச்சு, ஏண்ட இந்த மஸ்ஜிதுல் நபவி 1 ரகாத் தொழுதா 1,00,000 ரகாத் தொழுத நன்மை. யாரெல்லாம் போயிட்டு இல்லையோ எல்லாருக்கும் போற பாக்கியத்தெல்லாம் நசீபாக்குவானாக. ஆமீன். யாரெல்லாம் போயிட்டீங்களோ இன்னும் போறதுக்கு எல்லாம் வசதியை தருவானாக. ஆமீன். எங்கட ரப்பு கடலக்காரன் இல்லை, அவனுக்கு வசதி அவன் தருவான். பிஸ்மில்லாஹ். எங்கட இந்த பள்ளியில வந்து தொழுறவங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை நசீபாக்குவான் சொல்ல இருந்துச்சு. மக்கால யாரெல்லாம் 10 தவாப் செய்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை நசீபாக்குவான் சொல்ல இல்லையே. ஆனா என்ன சொன்னாங்க? சுவர்க்கம் எங்க இருக்குதா? சுவர்க்கம் எங்க இருக்குதா சொன்னாங்க. எங்க? அந்த மலவஸ்தில இல்ல இல்ல, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். உண்ட வீட்டுல இருக்கிற உண்ட பேபு உம்மா, படிக்காத உம்மா, கை கால் இல்ல சொத்தியான உம்மா, பேரலைஸ்டான உம்மா, ஸ்கூல் போயிட்டு இல்ல, பேசல ஊமை, கேக்குது இல்ல காது செவுடு பீரி உம்மா. எந்த உம்மாவ உங்க உம்மா என்று விரட்டியோ அந்த உம்மட காலுக்கு கீழே சுவர்க்கம். உம்மா கூப்பிட்டுறா, மவன் இங்க வாவே, ஏலா உம்மா, அடே சுவர்க்கத்துக்கா நீ ஏலாயின்றாய். யா இலாஹி யா இலாஹி, எப்படா புத்தி நசீபா. இவங்களுக்கு எல்லாம் பார்மசியில தந்தீபுல் காப்பிலின் டேப்லெட் எடுத்து கொடுக்கணும். எல்லாம் டோப்பரா விக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறேன் ஐஸ் அடிச்சா கஞ்சா அடிச்சா இவங்க தான் டோப் இல்ல. உம்மா வாப்பா கூப்பிட போகல ஏலாயின்றவனும் டோப்ல தான் இருக்கிறான். சக்கராத்துல விளங்கும். உம்மா மௌத்தாஹி குலூ லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன் என்று சொல்லி தோல்ல சுமந்து கொண்டு போகல அல்லாஹ் என்ற சுவர்க்கம் போகுது போகுது இல்ல. நீ அனுப்பின உன் வீட்டுல தானே இருந்துச்சு, சீரழிஞ்சு கொண்டிருந்துச்சு, சீரழிஞ்சு கொண்டிருந்துச்சு. கோல் பண்ணி மவன் உன் வீட்டுக்கு வரவான்னு கேட்டுச்சு தானே. கேட்க போகல என்ன சொன்ன? உம்மா இன்றைக்கு வரவா, நாங்க வெளியே போக ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். சுவர்க்கத்தை வீட்டுக்கு வரையல என்றாய் நீ விக்டோரியா பார்க்கு போறதுக்கா? அல்லாஹ் நல்ல புத்திய நசீபாக்கட்டும். இதுதான் ஆரம்பத்திலே நான் அந்த துவாவை கேட்டேன். அல்லாஹ் நல்ல, நாங்க பயான் எல்லாம் நல்லா கேட்கிறோம் மாஜி. இங்கிட்டு இறங்கி இங்கிட்ட ஒரு 10 பேர் ஏத்தினா என்னைய விட நல்லா பயம் பண்ணுவீங்க 4 அளவுக்கு. ஆனா விளங்குது இல்லையே. அதுதான் விளப்பத்தை கேட்டேன். யா அல்லாஹ் நல்ல விளப்பத்தை தாயா. உம்மா வாப்பா சுப்பிரி கேரக்டர் 2. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திக்கிற 2 சுவர்க்கம். அல்லாஹ்
ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு, அவன் உம்மட இடத்தை எடுக்கிறான். துஆ எல்லாம் கேட்க போல ஹஜ்ரத்மார் கேட்பாங்க, தாயை விட, அப்படி கேட்கிறது, பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு இரக்கம் உள்ள ரப்பே. சில ஹஜ்ரத்மார் கேட்பாங்க, 70 மடங்கு இரக்கம் உள்ள ரப்பே. எந்த வீட்டுல எந்த உம்மட பேர் ஃபாத்திமா என்றா இந்த 70 ஃபாத்திமாட அன்புக்கு சமம் என்ற ரப்பு அல்லாஹ். எஸ், அவ்வளவு இரக்கம் உள்ள ரப்பு அல்லாஹ். உம்மா வாப்பா 2 பேருக்கும் இந்த வீட்டுல விளையாடி கொண்டிருக்கிறதுக்கு, தொட்ட பேபியா வாழ்றதுக்கு அனுமதி இல்ல. உம்மாவும் பாப்பாவும் நல்லா விளையாடு. 2 பேரும் 2 கிப்லா, மக்காவையும் மதீனாவையும் போல. 2ம் வீணானதா? யாராவது இங்கிட்ட இருந்து மக்கா பள்ளிக்கு ஏசினா சும்மா இருப்பீங்களா? அவன் மக்காக்கு எல்லாம் ஏசுறான் என்றுவீங்களா? இல்லையா? ஆனா உம்மா கேசினா சும்மா போறான், அவன் அப்படித்தான். என்ன புள்ள நீங்க கண்ணுல காணாத மக்காவுக்கு ஒருத்தன் ஏசுறான், பாருங்களேன், மக்காக்கு எல்லாம் ஏசுறான், மதீனாக்கு எல்லாம் ஏசுறான், அவன் முஸ்லிமா தெரியா என்று சொல்ற நீங்க உங்களோட உம்மாக்கு ஏசுற நேரத்துல அவ கொஞ்சம் அப்படித்தான் சில டைம் கிராக் வேலை செய்வா உம்மாக்கு. அப்ப அவட புள்ள நீயும் அந்த கிராக் வேலை தான் இப்ப செஞ்சு கொண்டீங்க. என்ன சொல்றீங்க? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? உம்மா கெட்ட பொம்புல என்றதுக்கு நீங்க சைன் பண்றீங்க. அல்லாஹ் நல்ல விளக்கத்தை நசீபாக்கட்டும் நீங்க எல்லாரும். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அத மாதிரி ஒரு ஸ்ரீதேவியான புள்ள இனி உலகத்துல வரையலாம். இனி வரையலாம், நோச்சா வரையலா. குர்ஆன் பேசுது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாப்புல இல்ல, எந்த ஆம்பளையும் டச் பண்ணல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்யற டைம் வளமையாக எப்படி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானோ அத மாத்தி மாப்புல இல்லாம இப்ப ஒரு புள்ள உருவாகுது. இப்ப அந்த பொம்புல புள்ள கேக்குது, சின்ன புள்ளாவ பொமரு புள்ள. எஸ், ஒரு இடத்துல ஹஜ்ரத் ஜக்கரியா என்ற கண்ணியமான ஒரு நபி, கண்ணியமான ஒரு ரசூல், கண்ணியமான ஒரு மனிதர் ஸ்ரீதேவி ஒன்றுக்கு கீழால வளர்ந்து கொண்டு வார புள்ள. கொஞ்சம் இத சினாரியாவை எடுங்க. 2026ல எங்கட இந்த பள்ளியவே எடுங்களே. இந்த பள்ளியில இப்படி இருக்கிற நிலைமையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மரியம் என்ற அந்த புள்ள இருக்குது. இப்ப இந்த ஜக்கரியா என்ற இந்த மனிதர் வெளியில போற டைம்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த வானவர் வராரு. இந்த மரியம் என்ற அந்த புள்ளைக்கு புள்ள உருவாகுது. கபிகேன இப்ப லைஃப் சந்தோஷப்பட்ட டைமா இது? மரியம் புள்ள உண்டாயிருக்கிறா, சந்தோஷப்பட்ட டைமா? இல்ல. கல்யாணம் நடக்க இல்ல, வலிமா நடக்க இல்ல. அவ கேக்குறா, யா அல்லாஹ் நான் இப்ப வெளியே போனா. அவங்க துஆ என்ன கேட்டாங்க? அந்த புள்ள பத்தினியான புள்ள, பத்தினியான ஒரு உம்மாவும் ஸ்ரீதேவியான ஒரு மனிதரும் வளர்த்த புள்ள. வாப்பா வளர்க்க இல்ல, நல்லா விளைக்கோங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாப்பா இல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பாட பேர் இம்ரான். வமரியம் இப்னத இம்ரான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் டே கேர் சென்டர், அவர் வளர்க்கிறாரு புள்ளை அழகா ஒரு ரூம்ல வச்சு புள்ள பத்திரமா இரு. உம்மட ஃபர்ஸ்ட்க்கு இருந்த ஆட்டிட்யூட் புள்ள கிட்ட இருக்குது. அந்த புள்ள வந்து கேக்குது, இப்ப நான் வெளியே போனா எனக்கு என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன வளகாப்பா கொண்டாட போறாங்க, இல்லையே ஏச போறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இது எங்க சிஸ்டம், நீ வெளியே போய்தான் ஆகணும். அவங்களுக்கு இல்ஹாம் கிடைக்குது, உள்ளுக்கு மனசுக்கு வருது. சரி, ஒளிஞ்சு கொண்டிருக்கல, வெளியே போறாங்க. ஊர் மக்கள் என்ன சொல்லி ஏசினாங்க? அல்லாஹ் எடுத்த உடனே சொன்ன வார்த்தை என்ன? மரியம், உண்ட வாப்பா கெட்ட மனுஷனா இருக்கல்லே மரியம். ஒன்னாவது, உண்ட வாப்பா கெட்ட மனுஷனா இருக்கல்லே. அபு கிம்ர சௌ என்ற கெட்டவர், சு என்னும் கெட்டவர். உண்ட வாப்பா நல்ல ஆம்புல தானே,
நீ ஏன் இப்படி செஞ்சாய்? ஒன்னாவது கேள்வி. ரெண்டாவது கேட்டது என்ன? வலம் யகு உம்முகி பகியா, வாப்பக்கு பாவிச்ச வார்த்தை சௌ, கெட்ட மனுஷன். உம்மக்கு பாவிச்ச வார்த்தது அதை விட சரியில்லை. மிம்பர்ல சொல்லலாம், ஒரு ஆம்புல கெட்டு போனா கெட்டு போனவன், ஒரு பொம்புல கெட்டு போனா கெட்டு போனவ இல்ல. அதுக்கு நீங்க வேண்டிய லாங்குவேஜ போடலாம். ஏன் காரணம்? ஜெனரேஷன் அப்படியே கெட்டு போகுது. அல்லாஹ் எங்க ஊர்கள்ல இருக்கிற பொம்புல பிள்ளைகள் எல்லாத்தையும் பாதுகாப்பானாக. வாப்பமாருக்கு ஃபுல் ஹாப்பி. இந்த மகள் லவ் பண்ணித்தானே கல்யாணம் முடிஞ்சா, உங்களோட எங்க கொண்டு போயிட்டு தொங்க போடுது. ஹாப்பி வாப்பாக்கு. அவவே ஒன்று தேடிக்கொண்டா. ரியலி விளங்கும்டா வாப்பா. முன்கர் வ நகீர் என்று 2 பேர் வருவாங்க. அவங்களோட பேரே கெட்ட பேர். முன்கர் நக்கீர் என்ற 2 பேருமே கெட்ட பேர்கள். முன்கர் என்றா வெறுக்கப்பட்டவர், நக்கீர் என்றா வெறுப்பானவர். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறா யாராவது? முன்கர் ஜிப்ரீல் பேரிகி, இந்த கிறிஸ்டியன் ஆட்கள் கேப்ரியல் என்று பேரிகி, அதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேர். மீகாயிலும் பேரிகி, மைக்கேல் என்று பேர், இதெல்லாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேர். மாலிக், ரில்வான் எல்லாம் பேர். இஸ்ராஃபில் எல்லாம் இஸ்ராயிலும் பேர். எல்லா பேரும் நீக்குது. யாருக்கிட்ட முன்கர் நக்கீர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வந்து கேட்பாங்க, ஓ நெசமா, புத்தி யூஸ் பண்ணணும். நான் இதான் ஆரம்பத்துல சொன்னேன், உம்மா வாப்பா நீங்க 2 பேரும் 2 கிப்லா, எங்க போனாலும் நீங்க உம்மா வாப்பா தான். சில இடத்துல வாப்பா மாற பார்த்தா பொப்பே நூல் மாதிரி. சாரி, ஐ எம் சாரி ஃபார் த லாங்குவேஜ். ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். மவன் இங்கால பாயிரான், அங்கால பாயிரான், வாப்பா என்ன மாடா நினைக்கிறீங்க? உங்களோட மவன் எழுதுறீங்க இல்ல, எல்லாத்த முன்னுக்கும் நீ தான் வாப்பா. இல்லாட்டி சொல்ல போறீங்களா அவன்கிட்ட வாப்பா இல்லைன்னு? எல்லாத்த முன்னுக்கும் நீங்க தான் வாப்பா. சில டைம்ல உங்ககிட்டே கேட்பாங்க, யார்கிட்ட புள்ளையில தெரியா பாருங்களே, ஒழுங்கா ஐக்கிறானும் இல்ல, ஐத்தான் பாருங்களே இவர்கிட்ட புள்ள என்ன வெட்கம், என்னத்துக்கு வெட்கம்? ஒவ்வொரு பிள்ளைக்கு இன்றைக்கு ஒரு கருத்து உண்டு, மாஷா அல்லாஹ், அது எந்த ஹதீஸ்லயோ தெரியா. இன்றைக்கு ஒரு கருத்து வருது, வாப்பமார் ஃப்ரெண்ட்லி ஆயிக்கணும். எந்த நபி எந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்லியா இருந்த ஒன்று காட்டுங்க எனக்கு. வாப்பாவா இருக்கணும். எப்படி ஃப்ரெண்ட்லியா? மோய் நல்லா இருக்கு இந்த பிராண்ட், நீ முன்னாடி ஜாய், அப்படி ஃப்ரெண்ட்லியா? வேற என்ன ஃப்ரெண்ட்லி? ஆனா ஃப்ரெண்ட்லி பள்ளிக்கு வர போல கூப்பிட மாட்டாரு, கூப்பிட்டா வர மாட்டான். ஜாதி ஃப்ரெண்ட்லி. என்ன ஃப்ரெண்ட்லி இது? எங்க இருக்குது இந்த ஃப்ரெண்ட்லி? எந்த குர்ஆன் காட்டுச்சு? பைபிள்லயும் இல்லை இப்படி வந்து, பைபிள்லயும் இல்லை. அப்ப இஸ்லாத்துல எப்படி வந்துச்சு? உம்மா ஃபேஸ் கவர், பாப்பா இத இன்றைக்கு தலைப்பு எனக்கு பேச சொன்னாங்க, எனக்கு உம்மாவும் வாப்பாவும் புள்ளையில வளர்க்கிற விஷயத்துல ப்ளீஸ் கொஞ்சம் ஒழுங்கா பேசுங்க. அதான் பேசுங்க. உம்மா ஃபேஸ் கவர், செலூனுக்கு புள்ளைய கூட்டி கொண்டு போறா, யாரோ ஒரு நசரானிட போட்டோவை காட்டி புள்ளைய காட்டி மே கட்டக கப்பண்ட, உங்களுக்கு என்னத்துக்கு ஃபேஸ் கவர்? அல்லாஹ் மீது ஆணையா ரெக்கார்ட் ஆகுது. புள்ளை எத்தனை வயசு புள்ள? ஓ லெவல் படிக்கிற புள்ளையா இருந்தா பரவாயில்லை. ஏன் பரவாயில்லை? என்ன அதுல சொல்ல வாரீங்க? ஓ லெவல் படிக்கிற புள்ளையா இருந்தா அந்த பாவத்துக்கு அவனும் காரணம். உம்மா இப்படி வெட்ட சரியில்லைம்மா என்று சொல்ற வயசு. எங்கிட்டதான் முன்சப்ல உட்கார்ந்து கொண்டு சும்மா பாவம் என்னென்றே தெரியாது, அதுல என்ன இன்னைக்கு வக்தி கொண்டு ஈக்கிறாரு யோசிக்கிற சின்ன வயது அவனுக்கு ஹக்கு பாத்தில் தெரியாது. அந்த புள்ளைய கூட்டி போயிட்டு ஹேம கப்பாண்டேன்னு சொல்லி பாதி திருவிட்டு விட்ட தேங்காய் பாதிய மாதிரி விட்டு கொண்டு வந்தா நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்க அவன் பாவத்தை யாரு சுமக்கிறது? பள்ளி தலைவரம்.
பள்ளி ஹசரத். குர்ஆன் மதரசாக்கு பிள்ளைகள் அனுப்புறீங்க, லீவ் காலங்கள் வருது, இந்த ஏப்ரல் சித்திரை அப்படி லீவ் எல்லாம் வருது. பள்ளி ஹசரத் வந்து அல்லாஹ் எங்களுடைய லெப்பமார்கள், ஹசரத் இல்லப்பா அவங்க. நான் இப்ப 30 வருஷத்துக்கு பின்னுக்கு பேசுறேன். அல்லாஹ் யார் யாரெல்லாம் மௌத்தோ எல்லாரையும் சொர்க்கவாதி ஆக்கி வைக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வல்லாஹி சொல்றேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்க பள்ளிக்கு குர்ஆன் மதரசாக்கு போறதுக்கு பயப்படுறது. நாங்க பாவம் செஞ்சில்ல, ஆனாலும் ஒரு பயம். என்ன, போனுடனே லெப்ப, போனுடனே மல்லிம், முஅல்லிம் என்று கூட சரியா சொல்ல மாட்டான், மல்லிம் அப்படிதான் பேசுவோம். போனோடனே கை ரெண்ட திருப்பு, விரல் எல்லாம் காட்டு. நகம் வளர்ந்திருந்தாலும் அடி, நகத்தை கடிச்சு இருந்தாலும் அடி. எப்படி அடி? இங்க அடி இல்ல, இங்க வச்சுதான் அடி. அல்லாஹ் எல்லாரையும் சொர்க்கவாதி ஆக்கி வைக்க. அஹ்லாக் இன்றைக்கும் இப்பயும் மிம்பர்ல இருந்து ஒண்ணு காட்டுறேன். வியாழக்கிழமை ஆகினா கை விரல் எல்லாம் வெட்டு. நான் நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியறதுக்கு நாங்க நகம் வெட்டாத காலமா இருந்தா அது உதுஹியாட அந்த 10 நாள் மட்டும் தான். அந்த வியாழக்கிழமைக்கு வெட்டி கொள்ள கஷ்டம். வல்லாஹி சொல்ற, நாக்க நீட்டு. என்னத்துக்கு நாக்க நீட்டுற? நாக்கு விளக்கினியா, நாக்கு தீட்டினியா? அதுதான் மனுஷன். தொப்பிய கலட்டு. அன்றைக்கு இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா, மூத்தவங்களுக்கு தெரியும். அன்றைக்கு இருந்தது ஒரே ஒரு கட்டான், பொக்டாக். அன்றைக்கு இருந்தது பொக்டாக் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கு என்னென்னமோ இருக்கு. சோத்துல அடிக்கிற பெயிண்ட் எல்லாம் ஒவ்வொருத்தண்ட தலையில இருக்கு. ஒவ்வொருத்தண்ட தலையை பார்த்தா சிக்னல் லைட் மாதிரி சோப்பு, பச்சை, மஞ்சள் எல்லாம் இருக்கு. அதுல வேற கேட்கிறான், ஜம்மியாவால ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்களா இந்த டை ஹலாலா ஹராமா என்று. அல்லாஹு அக்பர். ஆனா எனக்கு அது இந்த தெரியா, அது ஃபத்வாவை தேடுற கெப்லையே டை அடிச்ச நீ மௌத்தாவிட்டா என்று வை. அல்லாஹ் உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்க மௌத்தாவினீங்க என்று வைங்க. யா அல்லாஹ், முன்கர் நக்கீர் அலைஹிம் அஸ்ஸலாம் உனக்கிட்ட வந்து மன் ரப்புக் என்ற கேள்வி கேட்கவே மாட்டாங்க. என்ன, உனைய பார்த்த உடனே விளங்கும் உன்னோட ரப்பு யார் என்றது. உங்களோட ஸ்டைல் கொஞ்சம் விளங்கு. உம்மா வாப்பா மாறும் உங்களோட மூஞ்சில அந்த வெறுப்பை காட்டுங்க. நான் இதுக்கு அக்ரி இல்ல. யாராவது கேட்டா என்ன உடவான், நான் சொல்லியாம அடிச்சுட்டு வந்தான்னு கேளுங்க, அப்பதான் விளங்கும். ரைட், வாப்பாக்கு விருப்பம் இல்ல. இப்ப வாலிப வயசு, அடே ரியலி வாலிப வயசுல என்ன செய்யணுமா எங்களுக்கு தெரியாம. ஏன் உம்மா வாப்பா தோது என்னைய கொண்டு போய் மதரசால சேர்த்தாங்க வாலிப வயசுல. என்னையும் எங்களோட மாப்பமா நல்ல இடங்களை தான் போய் சேர்க்க. அப்ப நீங்க தான் உண்மைக்கும் தீன விலகி வாழ்றவங்களா? அப்ப எப்பைக்கு திரும்பணும்? இடுப்பு வருத்தம், எலும்பேலா, முட்டு வருத்தம், இது வரப்போகலையா? வாலிபர்களை நீங்க காணவே இல்லை. பதர் 313 பேரை கொஞ்சம் எடுத்து அதுல பாருங்க, பதர்ல வாழ்ந்த வாலிபர்கள் எத்தனை பேர் என்றதை கொஞ்சம் பாருங்க. அபூ ஜஹல வெட்டினவங்க 2 பேரோட பேரை எடுத்து பேரையும் சொல்றேன். முஆஸ் பின் அஃப்ரா, முஅவ்விஸ் பின் அஃப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அந்த அஃப்ரா என்பது அவங்களோட வாப்பட பேர் இல்ல, உம்மட பேர். இந்த உம்மா அப்படி வளர்த்தான். உம்மா எப்ப புள்ளையில நல்லா வளர்க்கிறையோ உம்மட பேர் இனிஷியலா வரும். முஆஸ் இப்னுல் அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு, முஅவ்விஸ் இப்னுல் அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் ஒத்தட்ட வயசு 12, இன்னொத்தட்ட வயசு 13, அல்லது ஒத்தட்ட வயசு 14, இன்னொத்தட்ட வயசு 13. எப்படி பார்த்தாலும் எங்கட ஓ லெவலுக்கு உள்ளுது. அபூ ஜஹல வெட்டினவங்க வெட்ட தம்பி போயிட்ட ஒன்னாவது அந்த குதிரையிட காலை வெட்டினார். குதிரையிட காலை வெட்டினே குதிரை கீழே விழுந்துச்சு. நானா போயிட்டு அபூ ஜஹல வெட்டினார். 2 பேரும் ஓடி வந்து நபி கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தான் அவனை கொண்டேன். இவர் சொன்னாரு, நான் தான் அவனை கொண்டேன். இல்ல யா ரசூலல்லாஹ், இவன் இல்ல, நான் தான் கொண்டேன். நபி அவங்க 2 பேர்த்தையும் வாளை பார்த்தாங்க. 2 பேர்த்த வாள்லையும் ரத்தம் இருந்துச்சு. நபி அவங்க சொன்னாங்க, கிலா குமா கத்தலஹு, நீங்க 2 பேருமே அவரை கொண்டிருக்கிறீங்க. வாலிப வயசு அஜித், வாலிப வயசு. அதை சுட்டி புள்ளையில கிராக் ஆக்கி விட்டுறாங்க.
உம்மா வளர்க்கிறது மிஸ் ஆகினா உள்ள மிஸ். சாரி, பேசி வேலை இல்ல. செய்துனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை எடுத்து படிங்க. 7 மினிட்டா பள்ளியில மாஷா அல்லாஹ் நல்ல அறிவுள்ள ஹசரத் மாதிரி இருக்கிறாங்க, நல்ல புள்ளைகள் இருக்கிறாங்க. லீவ் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். கூப்பிட்டு சூரா யூசுப் தப்சீரை நடக்க செல்லுங்க, டைம் எடுத்து படிங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 7 சொல்லி என்னமோ வெளியே போயிட்டு நாட்டை கட்டி எழுப்ப போற மாதிரி ஓடாம ஒரு டைம முடிவு பண்ணி உட்கார்ந்து கொஞ்சம் படிங்க. சூரா யூசுப் படிச்சு தருது. இன்னும் தப்சீருடைய உலமாக்கள் எங்களுக்கு அதுல முழுசா எழுதி முடிக்கல, இன்னும் பேசுது சூரா யூசுப். அதுல 77வது ஆயத்து பேசிக்கொண்டிருக்குது. நானமார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி கிணத்துல போட்டவனோல் எல்லாரும் தம்பிட காலடிக்கு வர வேண்டிய நிலைமை வந்துச்சு. வந்தோடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மூஞ்ச மூடிக்கொண்டாங்க, காட்ட இல்ல யாருன்னு மறைச்சு கொண்டு கண்ணை மட்டும் விளங்க வச்சு கொண்டு பேசுறாங்க. சொன்னாங்க இப்படி இப்படி பழைய கதவுகள் பேச போகல. நானம்மார் சொன்னாங்க ஒரு வார்த்தை உண்டு, இவன் மட்டும் இல்ல, யார? புன்யாமீன். புன்யாமீன், இந்த பின்யாமீனை பார்த்து சொன்னானோ, புன்யாமீன் மட்டும் இல்ல கல்லன். புன்யாமீனுக்கு முந்தி ஒருத்தன் இருந்தான், அவருக்கு தெரியா யார சொல்றேன். புன்யாமீன் இதுக்கு மூத்தவன் ஒருத்தன் இருந்தான், அவனும் கல்லன் தான், பச்சை கல்லன் அவன் அப்படின்னு சொல்றாங்க. யாருகிட்ட? கல்லன் கிட்டே தான் சொல்றாங்க. செய்தினா யூசுப் தான் முன்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை கேட்டுடனே நவுதுபில்லா. செய்தினா யூசுப் அப்படி இல்ல, அப்படி இல்ல, ஸ்ரீதேவி அவர் சொல்றாரு. கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அப்படியே ஒன்றும் சொல்லல, பொய் சொல்லாத, அதே பொய் சொல்லாத, அப்படி எல்லாம் சொல்லல. எடுத்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்றான், அன்தும் அன்தும், நீ 10 பேரும் நீகிறாய் தானே, நீ 10 பேரும் நானவா, ஷர்ரும் மகானா, உங்களோட உம்மா சரியில்லைடா, உங்களோட உம்மா சரியில்லை. நீ பிறந்த அந்த வயிறு ஷர்ரும் மகானா, நீ பிறந்த அந்த இன்குபேட்டர் இருக்குதே, அந்த கர்ப்பாசை இருக்குதே, உன்னோட பூம் அது கெட்ட இடம், இறங்கிச்சாப்புள்ள சரியில்லை சொல்லிட்டு சொன்னாங்க. வல்லாஹு அஅலமு பிமா தஸிஃபூன், நீங்க இவ்வளவு நேரம் டிஸ்கிரைப் பண்றீங்களே, அவன் கல்லேன் இவன் கல்லேன், அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும் யாரு கல்லேன் யாரு நல்ல. உம்மா கெட்டு போனா ஆம்புல புள்ள கெட்டு போகுது, உம்மா கெட்டு போனா பொம்புல புள்ள டெபினட்டா கெட்டு போயிட்டுரும். முடிஞ்சு ஷைத்தானுடைய பெரிய அம்பு தொழுகைக்கு தஹஜ்ஜுக்கு எழும்புறவரை தூங்க வைக்கிறது அல்ல, அது சிம்பிள் கேம், அது கேமே இல்லை. நான் தொலாட்டி நான் தான், நான் தொலாட்டி நான் தான். ஒத்தர் பஜ்ருக்கு வாராரு, இன்றைக்கு மட்டும் பஜ்ருக்கு போவாட்டி என்ன, படுத்துட்டாரு, சரி அது உனக்கு தான், வேற பிரச்சனை இல்ல. ஜும்மாக்கு வர இல்ல, ஜும்மா தொலாட்டி 3 ஜும்மா பிரச்சனை இல்ல, இல்லை ஒன்றுதானே விட்டுடுவோமே, சரியான வெயில் விட்டுட்டாரு, பிரச்சனை இல்ல. எங்கேயோ தப்பிட்டு போயிட்டாருன்னு வைங்க, எக்ஸாம்பிள் விட்டுட்டு போயிட்டாரு. நோம்பு விட்டாரு, கலாசை 600 கிராம் கொடு, கேம் ஓவர், முடிஞ்சு. ஜகாத்து கொடுக்க இல்ல, கணக்கு பாரு உடனே கொடு, தௌபா, கேம் ஓவர். கல்யாணம் ஒன்று ஹராமா நடந்துருச்சு. அல்லாஹ், கல்யாணம் ஒன்று ஹராமா நடந்துருச்சு. சரி, ஹலாலா நடந்த கல்யாணம் மாஷா அல்லாஹ், நல்ல அழகா பள்ளிவாசல்ல எல்லாம் ஒழுங்கா 100க்கு 100 நடந்துச்சு. ஒழுங்கா வாழ இல்ல, புள்ளைய விட்டுட்டு உம்மாவும் வாப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. புள்ள ஒன்றோ உம்மா கிட்ட வந்துச்சு, இல்லாட்டி புள்ள வாப்பா கிட்ட போச்சு, எப்படி ஒன்று வைங்களே. அந்த புள்ள பேராதனிய பூந்தோட்டத்தில் தொங்கு பாலம் ஆடி ஆடி இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த பக்கமா அந்த பக்கமா, அந்த புள்ளைய சுவர்க்கத்துக்கா நரகத்துக்கா. ஷைத்தான் காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து சிரிக்கிற டைம்கள். அந்த புள்ள ஸ்கூல்ல டீச்சர்மார் சொல்றாங்க, ஆகி ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஹரினா, என்ன பேக்ரவுண்ட், நீ டிஜிட்டல்ல போயிட்டு போட்டுக்கொள்ள வேண்டியதாங்க. அந்த பேக்ரவுண்ட் அல்ல அது, அந்த பேக்ரவுண்ட் அல்ல அது.
எத்தனை ஃபேமிலி இருக்குது இந்த பள்ளியில அங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்தவங்க வரைக்கும் கேட்டா சொல்லுவாங்க, ஓ எனக்கிட்ட இந்த டீச்சர் இப்படி சொன்னா, அந்த மாஸ்டர் அப்படி சொன்னாரு, இல்ல அந்த புள்ளி ஏன் ஓதுறாரு, இல்ல அவரோட பேக்ரவுண்ட் சரியில்லை, யாரால சரியில்லை சொன்னா அல்லாட ஏற்பாட ஜாதி உம்மாவும் வாப்பாவும் பாக்கா சுத்தி உம்மாவும் வாப்பாவும் தேவையில்லாத விளையாட்டு எல்லாம் காட்டி உம்மாவும் வாப்பாவும் நாசமா போயிட்டு அல்லாட ஏற்பாடு ஏங்க ரப்புக்கு போற போடுறீங்களா நீங்க? ஏங்க பேசுறீங்களா நீங்க? தாங்குமா? தாங்குமா? எல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஆஜி பள்ளியில வாலிபர்களை சீர்திருத்துறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்தது நீ தானே, எடுத்தது நீ தானே. ஓண்ட புள்ளை அன்றைக்கு ரோட்ல காண போகல பள்ளி தலைவர் கோல் பண்ணி உனக்கு சொல்ல இல்லையா, ஆஜி உங்களோட மகன் கொஞ்சம் ரோட்ல யாரு இல்ல வாலிப வயசு அவங்க சுத்தட்டும், இது சென்னாய் தானே. இப்ப கொண்டு உம்மாவும் பாப்பாவும் தான் புள்ளையில நரகவாதியா மாத்துறது. பிளீஸ் ஏழுமிண்டா இதை மட்டும் செய்யுங்க. உங்களோட புள்ளை ஏழுமிண்டா இன்றைக்கு உட்கார வச்சு யாசீனோத தெரியுமா கொஞ்சம் பாருங்களேன். இந்த நாளைக்கு நீங்க கண்ணை மூடினா அவனோட கபரடிக்கு ஒரு யாசீனாவது இல்லாட்டி 500 ரூபாய் கொடுத்து யாராவது கூட்டி தான் உதவி வைப்பான் டயருக்கு. நாங்க பாக்குறோம், நாங்க இங்க யாசீனோது அவன் வாசலே சிகரெட் அடிச்சு கொண்டிருக்கிறான். என்னமோ நாங்க எந்த உண்மைக்கு வாப்ப போகிறோம். இந்த நிலைமை நடக்காம பத்திரமா துவாக்களை கேளுங்க. உங்களுக்கு ஆம்பளை புள்ள ஓணும் என்று கேட்க போகல, அல்லாஹ் ஆம்பளை புள்ளைய தந்தான். பொம்புளை அல்லா 5-6 ஆம்பளை புள்ள ஒரு பொம்புளை புள்ளைய தாவே அல்லா என்று கேட்க போகல, பொம்புளை புள்ளையன்னு தந்தான். சில ஆட்கள் அதுக்கு மேல அல்ல எனக்கும் ஒரு ரெட்ட புள்ள ஆசையாகி அதையும் சிலவங்களுக்கு அல்லா தந்தான். எல்லாத்தையும் தந்ததுக்கு பிறகு உள்ள நாசமா போயிட்டுருச்சு. அல்லாட ஏற்பாடு இருந்தா அப்ப அது இல்ல. துவா கேளுங்க. ஏன்னா சமூகத்துல சொசைட்டில நிறைய ஓநாய்கள் பார்த்து கொண்டு இருக்குது. அடே இந்த வீட்டுல 10 வயசு இருக்குது ஆம்பளை புள்ள அப்புறம் இன்னொருத்த அங்கிட்டால அவன் அங்கிட்ட இருந்து பார்த்து கொண்டிருப்பான். அடே எங்கேயும் 10 வயசுல ஹிஜாப் கொண்டு வளருது, எங்க கிளாஸ் போகுதோ தெரியா, எங்க ஸ்கூல் போகுதோ தெரியா, அனுப்பிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நீங்க என்னத்துக்கு கையேந்தி துவா கேளுங்க. கஅபாவை கட்டின மூத்தவர் யாரு? மூத்தவர் கஅபாவை கட்டினது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன வேலை செஞ்சாரு? ஸ்கூல் கட்டல்ல பள்ளி மாத்தி வேலையிட கூடாது. நல்ல விஷயம் ஸ்கூல் கட்டுறது இல்லாம அது கட்டல்ல. நான் இப்ப பேச போறது பெரிய விஷயம். பள்ளி கட்டல்ல, இல்லாட்டி வேற டாய்லெட்டுகள் கட்டி கொடுக்கல. கஅபா இன்னைக்கு நான் மட்டும்தான் கஅபாவுக்கு மாத்தி நின்றுக்கிறேன். நீங்க எல்லாரும் கஅபா திசையை முன்னோக்கி நின்று கொண்டிருக்கிறீங்க, உட்கார்ந்துக்கிறீங்க. நம்ம தான் பின்னுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவு புனிதமான கஅபாவை கட்டிட்டு துஆ கேட்டாரு. அவ்வளவு பெரிய வேலை ஒன்றை செஞ்சுட்டு துஆ கேட்டாரு. என்ன துஆ கேட்டாரு? ரப்பி ஜுனுபுனி. சூரா இப்ராஹிம்ல கடைசி பகுதியில் அல்லாஹ் பேசுறான். சூரத் இப்ராஹிம்ல சையதுனா இப்ராஹிம் இன்ஷா அல்லாஹ் வார சீசன் அவங்களோட தான். அந்த டைம்ல துஆ கேட்டாங்க, ரப்பி ஜுனுபுனி. நான் சொன்னேன் ரப்பி, அல்லாஹ் என்ற வார்த்தையை விட ரப்பு என்ற வார்த்தைக்கு பவர் கூட. ரப்பி என்ற இரட்சகனே, தின்னத்தாராய், குடிக்கத்தாராய், உடுக்கத்தாராய், நோயிலிருந்து காப்பாத்துறாய், கொண்டாட்டிய தந்தாய், புள்ளைய தந்தாய், எல்லா தேவையும் நீ தான் நிறைவேற்றி வச்சாய். இஜுனுபுனி என்னைய பாதுகாத்துடு. மா ரகதென்ன நம்பர் 1 ஒன்று. ரெண்டாவது சொன்னாங்க இந்த சின்ன மகன் இஸ்மாயில் அவரை வச்சுதான் தௌபாவை கட்டினேன். அவருக்கு என்னத்துக்கு இப்ப துவா? இந்த மடியில படுக்குது புள்ளைக்கு என்னத்துக்கு இப்ப துவா? அவன் பொறுத்தால நாங்க துவா கேட்கணும். அவனுக்கு என்ன தெரியா சப்தி? நான் தூங்கினா பிழை, புள்ள தூங்கினா பிழை இல்ல, மூத்தொருத்தர் தூங்கினா ஹாஜி ஜும்மா முடிஞ்சு குழு எடுத்துட்டு வாங்க அனுப்பணும். பிள்ளைகள் பற்ற இல்ல, ஓரத்துல போட்டு படுவாப்பா பிஸ்மில்லா. ஓகே, அவருக்கு தேவையில்லை. ஆனா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரிஜினல் வாப்பா. வாப்பா என்ன வாப்பா? 5 வயசுலயும் வாப்பா, 50 வயசுலயும் வாப்பா. 50 வயசு அடைஞ்சிட்டாரு, வாப்பா இருக்கிறாரு. இப்ப என்ன வாப்பா கிட்ட உட்காந்தீங்க போல வாப்பாக்கே சேர்ந்தாரு. நீங்களே சொல்லுவீங்க அவர் மூத்தவராயின கூட இப்ப அவர் வாப்பாவாவி வாப்பா மவனாவி. இல்ல, அப்படியாவே வாப்பா எப்பயுமே வாப்பா. அதனாலதான் நான் சொன்னேன், எல்லா உலகத்திலே இந்த உம்மாவை வாப்பாவை, சொர்க்கத்திலே இந்த உம்மா வாப்பாவை தந்துடியா.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, ரப்பி இரட்சகனே ஜுனுபனி என்னைய பாதுகாத்துடுமா, ரகதன் ப்ரொடெக்ட் மீ. அவ்வளவா இல்ல, வபனிய தா இந்த சின்ன மவன் இந்த சின்ன செல்ல குட்டி இஸ்மாயில் இருக்கிறாரு, யா அல்லாஹ் அவனை பாதுகாத்துடு. எதுல இருந்து அன்னஅபுதல் அஸ்னாம், நானோ இந்த சின்ன புள்ள அவன் இப்ப இப்படி இருக்கிறாயா அல்லாஹ், நாளைக்கு நானும் அவனும் ஒரு புது குட்டிக்கு முன்னாடி போயிட்டு சப்படி செஞ்சிடப்படாது. அன்னஅபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குறதை விட்டும் இளையையும் எந்த இஸ்மாயில் சின்னவனையும் பாதுகாத்து தாயா அல்லாஹ். கல்பாவை கட்டினத்துக்கு போறோம் என்னென்னலாம் கேட்கறிச்சு, யாழ்லா எங்க 2 பேரும் சுவர்க்கத்துக்கு போடு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். என்னையே உங்களையும் சொல்லி தராங்க, 10,000 வருஷத்துக்கு பின்னால இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஓ இன்றைக்கு நான் இங்க ஜும்மா ஓதுறேன், நாளைக்கு எவ்வளவு பாத்திக்கிறீங்க தான், எத்தனை மாதிரி இன்றைக்கு இருக்குது சோசியல் மீடியா. கொஞ்சம் பல்சலைக்கிட்டால போகல இப்படி இருந்தாலும் அண்ணா அதுல கும்பிடுறாருன்னு சொல்லி போட்டோ பிடிச்சு போட்டுருவான். ஏன்னா இருந்தவனுக்கும் தெரியா என்னண்டு, ஈக்கிறவனுக்கும் தெரியா என்னண்டு, எங்களுக்கும் தெரியா என்னண்டு. இது நானா, நான் எப்ப போனேன் அங்க, நீங்க இப்படி போனீங்க, அடே போக்கல பஸ் பஸ் போலிங்க நிக்குது, நான் என்ன பண்ணேன்? யாரையாவது ஒருத்தர காண்டத்துல கால்கர்ல சொல்லிடத்துக்கு கொஞ்சம் சுரிஞ்சாலும் தான் ஆபத்து உட்காந்து குனிகிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10,000 வருஷத்துக்கு முன்னால துஆ கேட்டாங்க, இந்த நிலைமைகள் இருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், பாதுகாத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாப்பமார்களே, வீட்டுல இருக்கிறவங்களோட பீவிமார் பேகம்மார் இறக்கத்தோட இருக்கிறீங்க, நாடு கடந்து கடல் கடந்து போயிட்டு கஷ்டப்படுறீங்க, மாடா உழைக்கிறோம் என்று சொல்றோம், எங்கட பொண்டாட்டி பிள்ளைக்காக வேண்டி மாடா உழைக்கிறோம். கடைசிக்கு வந்தது பிறகு உண்மைக்குமே மாடா நடுரோட்ல நின்று கொண்டிருப்போம், அதுவல் எல்லாம் மாடா மேஞ்சி வேற எங்கேயாலும் போயிருக்கும். கியாமத்துல சுவர்க்கத்துக்கு போன பிறகும் உலகத்திலையும் ஒண்டா வாழ இல்ல, சுவர்க்கத்திலையும் ஒண்டா இல்ல. அப்ப என்ன லைஃப்? அதனால நல்ல வாப்பமாரா யோசிங்க. பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல கவுன்சிலிங், வாப்பமாரும் கவுன்சிலிங் போகணும், உம்மமாரும் கவுன்சிலிங் போகணும். எல்லாருமே கவுன்சிலிங் போகணும், எல்லாரும் விஷயங்களை படிச்சுக்கொள்ளணும். எல்லாருக்கும் அந்த தேவை இருக்குது. சில ஆட்கள் 5 புள்ளையில பெத்தோன்னு இப்ப என்னத்த அஜி படிக்க இல்ல, புள்ளையில எப்படி வளர்க்கிறன்றதை படியுங்க, படியுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, வாப்பமார்களே, எனவே அல்லாஹ் தஆலா எங்க எல்லாருக்கும் நல்ல விளக்கங்களை நசீபாக்குவானாக, எங்கட புள்ளையில நல்ல பிள்ளைகளாக வளர்த்து தருவானாக. யா அல்லாஹ் நீ தந்த அமானிதங்களை நீயே வளர்த்துத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட புள்ளைகளுக்காக வேண்டி நாங்க உழைக்கிறோம் யா அல்லாஹ், நாடு கடந்து போய்ட்டும் உழைக்கிறோம் யா அல்லாஹ். சந்தோஷமா எங்கட பிள்ளைகளோட ஒரு நாள் கூட ஜொலியா என்ஜாய் பண்ணினதும் இல்லை அல்லாஹ். எல்லா உலகத்திலையும் இல்லாம மறுமையிலையும் இல்லாமல் ஆக்கிடாதே அல்லாஹ். எங்கட பிள்ளையில நீயே கை பிடிச்சி கூட்டி போயா அல்லாஹ். இல்லாட்டி இந்த உம்மத்துல யாரெல்லாம் நல்ல சீதேவியான சாலிஹான மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட கைகள் எங்கட பிள்ளையில பிடிச்சி கொடுத்துடுயா அல்லாஹ். அவங்கள வழியை சரி பின்பற்றி எங்கட பிள்ளையில அனுப்புயா அல்லாஹ். யா அல்லாஹ் எப்படி அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போயிட்டு வளர்த்து தாங்க என்று சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்கட பிள்ளையில ஓண்ட கையில ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். நல்ல சாலிஹான மக்களோட கையில எங்கட பிள்ளையில பிடிச்சி குடியா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைல நல்லா இருக்கணும் யா அல்லாஹ். அதுக்கேத்த மாதிரி எங்கட பிள்ளையில வளர்த்துட்டா யா அல்லாஹ். யா அல்லாஹ் பேரெல்லாம் தேடி வச்சோம் யா அல்லாஹ். எல்லா ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் வளர்த்துட்டா யா அல்லாஹ். ஒவ்வொரு ஊடும் நரகமாக இருக்கியா அல்லாஹ். பிள்ளைகளோட விஷயங்களை உம்மா வாப்பா வெளியே பேசுறதுக்கு பயப்படுறாங்க யா அல்லாஹ். அவங்களோட என்னென்ன நிலைமைன்னு கேட்டா தெரியா என்ற அளவுக்கு இருக்கிறாங்க யா அல்லாஹ். இந்த அளவுக்கு மக்குகளாக எங்களை ஆக்கிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட எதிர்காலங்களை பாதுகாத்துட்டா யா அல்லாஹ். யா அல்லாஹ் செய்தின ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல அவங்களோட தம்பி பின்யாமினை போல எங்களோட பிள்ளைகளை சீதேவிகளாக ஆக்கித்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் குடும்பங்களுக்குள்ள ஒத்துமையாக வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கித்தா யா அல்லாஹ். எங்களோட பிரிஞ்ச குடும்பங்களை ஒன்று சேர்த்து தார பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கித்தா யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளால இருக்கக்கூடிய குடும்பங்களும் பிரிஞ்சு போற அளவுக்கு ஆக்கிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹலாலான தொடர்புகளை எங்களோட பிள்ளைகளுக்கு குடியா அல்லாஹ். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்ப குடியா அல்லாஹ். ஓதுற பிள்ளைகளுக்கு ஓதல குடியா அல்லாஹ். வேலை வெட்டிகளை தேடுற பிள்ளைகளுக்கு சாலிஹான
ஹலாலான நல்ல மானியங்களான வேலைகளை தேடிக்கூடிய அல்லாஹ். ஹராத்தை விட்டு எங்கட பிள்ளைகளை பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளை தூரமாக்கிறியா அல்லாஹ். தேவையில்லாத பாவனைகள் பாதுகாத்துறியா அல்லாஹ். அல்லாஹ் எங்கட பிள்ளைகள் எங்களையே பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு தைரியத்தை கூடியா அல்லாஹ். அல்லாஹ் எங்கட பிள்ளைகள தலையை தடாவதுக்கு நேரம் தாயா அல்லாஹ். அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை சில நேரத்துல நாங்க ஒதுக்கி இருப்போம் யா அல்லாஹ். சில நேரத்துல பதுவா செஞ்சிருப்போம் யா அல்லாஹ். அல்லாஹ் அந்த பதுவாக்களை கபூல் செஞ்சிடாதே அல்லாஹ். அல்லாஹ் இந்த மிம்பர்ல இருந்து நாங்க கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளுக்கு நேரான பாதையை காட்டி அல்லாஹ். அல்லாஹ் உம்மட வாப்பட பதுவாக்களுக்கு ஆளான பிள்ளைகள் ஆக்கிடாதே அல்லாஹ். அல்லாஹ் ஊர்ல இருக்கிற ஆட்கள், ஊர்ல இருக்கிற சீதேவியான மக்களோட பதுவாவுக்கு எங்கட பிள்ளைகளை ஆளாக்கிடாதே அல்லாஹ். அல்லாஹ் பெத்தா இந்த மாதிரி சீதேவியான பிள்ளைகள் கிடைக்கணும் என்று சொல்ற அளவுக்கு எங்கட பிள்ளைகளை ஆக்கித்தாயா அல்லாஹ். ஊர்ல இருக்கிற ஓநாய்கள கண்ணூர்கள் எங்கட பிள்ளைகளை காப்பாத்தியா அல்லாஹ். பொறாமைகளை எங்கட பிள்ளைகளை காப்பாத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னென்ன வரன்கள் தேடிக்கொண்டிருக்கிறோமோ, ஆம்பளை பிள்ளைகளா இருக்கலாம், பொம்பளை பிள்ளைகளா இருக்கலாம், நிக்காஹுடைய தேவையுள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை காலடியில கொண்டு வந்துட்டாயா அல்லாஹ். ஹராமான உரையாடல்களுக்கு பாதுகாத்திரியா அல்லாஹ். தொடர்புகள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கட பேச்ச கேட்டு நடக்கிற சீதேவியான பிள்ளைகளா ஆக்கித்தாயா அல்லாஹ். இந்த மிம்பரை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த பள்ளி வாசல கபூல் செய்ய அல்லாஹ். இந்த ஊரை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த மக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த ஊர் நிர்வாகிகள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும், எல்லா மஷூராக்களையும், எல்லா முயற்சிகளையும் ஏற்றுக்கொண்டுடியா அல்லாஹ். கைகூட செஞ்சிரியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. وقال النبي صلى الله عليه وآله وسلم الله الله بأصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. وقال أيضا أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأصدقهم حياء عثمان بن عفان رضي الله تعالى عنه وأقضاهم علي بن أبي طالب رضي الله تعالى عنه وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا وارض عنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. اللهم أجرنا من النار، لا تسوي خلقنا بالنار، وقنا من لهب النار فإنها بئس الدار والمثوى والقرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.